மக்களே, இப்போ வந்து என்னென்னா எனக்கு வந்து உங்களை எப்படி கூப்பிடுன்னு தெரில. மக்களையும் கூப்பிடுவா, ஃப்ரெண்ட்ஸுன்னு கூப்பிடுவா, நண்பர்களையும் கூப்பிடுவா. உங்களை ஏதாவது தோணுதா சொல்லுங்கள், அதே மாதிரியே கூப்பிட்றோம். என் நெஞ்சில் குடியிருக்கும். இப்போ வந்து என்னென்னா எனக்கே ஆச்சரியப்பட என்ன இன்னைக்கு ரொம்ப எனக்கே ஆச்சரியப்படுற மாதிரி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சீக்கிரம் எழுந்துட்டேன். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி 7 மணிக்கு அலாரம் வைப்பேன், 5:30க்குலாம் எழுந்துட்டேன். மணி இப்போ 6. ஆனால் சீக்கிரம் எழுந்துட்டு வெளியே போயிட்டு பவுடர் வாங்கியாச்சு, ப்ரோட்டீன் பவுட்ரு. ஸோ பால் வாங்கணும்னா அதுக்கு அங்கே போனால் தான் கடைக்காரன்னு வரவே இல்லை. அது சரி, நம்ம சௌரியத்துக்கு அவன் வந்து திறந்துட்டு இருப்பான்னு. ஏய், அவன் செத்துட்டான்டா. சரி, ஓகே. இப்போ வந்து காலையில என்னன்னா தண்ணி தான், அதாவது கிரியேட்டினோட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம காட்டுறோம் பாருங்க, எனக்கு ஒழுங்காக சொல்ல தெரியாது, நான் இங்கே காட்டுறேன். ஓகே, இதாக இருக்கா கிரியேட்டினு. தண்ணி வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக லைட்டாக ஊற்றிக்கிட்டேன். ஒரு ஸ்கூப் கூட ஃபுல்லாக போட மாட்டேன், ஒரு 3/4 ஸ்கூப்பு அதே போதும். கிட்னி முக்கியம் பிகிலே. ஓகேயா? இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் கலந்துக்கோங்க. கொஞ்சம் கலந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு மிக்சிங் ஆயிரும். மிக்சிங் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிட்டு மூடி. இந்த இருக்கா, இதை உள்ள போட்டு அந்த கிரியேட்டின் உள்ள வந்து ஏதோ சிலிக்கான் அப்படி சம்திங் ஏதோ ஒரு பாக்கெட் இருக்கும் பார்த்துக்கோங்க. அது வந்து எதுக்குன்னா அந்த இது வந்து கெட்டியாகாமல் இருக்கிற பார்த்துக்கிறதுக்கு தான் அந்த ஒரு இது. நான் என்ன பண்ணிட்டேன், அது என்னடா தேவையில்லாமல் உள்ள ஏதாவது கவரை போட்டு வச்சிருக்கான்னு சொல்லி தூரப்பட்டேன். இப்போ புதுசாக யாரும் கிரியேட்டின் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அது உள்ள அந்த சிலிக்கான் பாக்கெட் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து தூரப்பட்டுறாதீங்க. அது உள்ளே இருக்கட்டும். தெரியாதனமாக உள்ளே வந்து தண்ணி போட்டுனாலோ இல்லை ஈரப்பதம் எதுவும் உள்ளே போயிட்டனாலோ அது வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த கிரியேட்டின் டப்பாவை வந்து உங்களுக்கு வந்து ட்ரையாகவே வச்சுருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு பங்கு தூரப்படக்கூடாது. ஓகேவா? மிக்ஸ் ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே, குட். அப்புறம் ஸ்பைரல்னா இவெல்லாம் இப்படி பண்ணல, இனிமேல் பண்ணி பார்ப்போமே என்ன ரிசல்ட் வருதுன்ட்டு. ஸ்பைரல்னா டேப்லெட்டு அப்படியே குடிச்சிடலாம். குடிச்சிட்டு இப்போ நேராக ஜிம்முக்கு போகிறோம். இன்னைக்கு லெக் டே, குண்டி கிளியே போகுது. ஒரு உற்சாகம் இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு இந்தளவுக்கு உற்சாகம் இருக்கக்கூடாது. நான் 6:20க்கு வந்துட்டேன், ஆனால் ஜிம் இன்னும் திறக்கலை, க்ளோஸ்டு. கட்டுறேன் தெரியுதா, இன்னும் திறக்கலை. அவங்க லேட் ஆக்குறாங்களா இல்லை நான் சீக்கிரம் வந்துட்டேன்னாலும் தெரில. ஒரு வழியாக ஜிம் ஓப்பன் ஆகிடுச்சு. இனிமேல் லெக் செட்டு தான். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுவேன்னா தெரில. அட்டாச் பண்ணோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக வரும். ஸோ வந்து நான் தனியாக ஒரு ரீல் வந்து போடுறேன், ஷார்ட்ஸும் போடுறேன். அதில் பார்த்து உங்களுக்கு ஒர்க் அவுட் வந்து புதுசாக பிகினர்ஸ் போடுறீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், அந்த மாதிரி ஒர்க் அவுட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து லெக்கு வந்து போடுறதுக்கு முன்னாடி அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத இன்ஜுரிஸ் வந்து வராது. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நான் பண்ணுறேன், உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் வந்து லெக் ஒர்க் போடும்போது பண்ணிவிட்டு நீங்கள் லெக் ஒர்க் போட்டு பாருங்கள், டிஃப்ரென்ஸும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒன்று அப்புறம் சைடில். ஓகேவா?
அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அங்கங்கே பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி மெதுமெதுவாக நீங்கள் போக போக தான் உங்களுக்கு வந்து உடம்பு செட் ஆகும். அதே நேரத்தில் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஃபுல் ஸ்குவாட் பண்ணும்போது காமனாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஆஃப் தான் உட்காரும். அது வந்து அப்படி இல்லை. எனக்கு வந்து ஒரு ட்ரெயினர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஃபுல் ஸ்குவாட் நீங்கள் வந்து ஸ்குவாட் போடுறீங்க அப்படின்னாலே ஃபுல்லாக உட்காந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ, அதாவது வெயிட் வந்து நீங்கள் வந்து கம்மியாக போட்டாலே போதும். நீங்கள் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சிங் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அங்கே வந்து உங்களுக்கு மசில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக உட்காந்துருந்தீங்க ஸ்குவாட். நேரம் ஆக ஆக அங்கே ஆட்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதே நேரத்தில் மாஸ்டர் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துருந்தாரு. ஸோ வந்து வீடியோ நடுவில் பேச முடியல. இன்றைக்கி வந்து சிசி ஸ்குவாட் வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாகவே தரமாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் ஒரு 2 மசில் போகல, அந்த மாதிரி மசில் ட்ரெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சிசி ஸ்குவாட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது எங்கள் ஜிம்மில் வந்து இந்த ஒரு மிஷின் வந்து உண்டு. உங்கள் ஜிம்மில் வந்து லெக் ப்ரெஸ்ஸுக்கு எந்த மிஷின் உண்டோ அந்த மிஷின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்குவாடு. இந்த ஸ்குவாடுக்கு வந்து கால் வந்து எந்தளவு வைக்கணும்னு சில பேருக்கு வந்து தெரியாது. அவங்க வந்து கரெக்டாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கால் வைக்கணும்னா நான் அந்த வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி காலேஜ் செட் பண்ணிக்கோங்க. நான் நினச்ச மாதிரியே மாஸ்டரும் வந்து கேட்டுட்டார், என்னடா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அவருக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிவிட்டு பண்ணலாங்க. பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இதுலேயே வந்து பயந்துட்டுருப்பீங்க, வெயிட் ஏற்றலாமா வேண்டாமான்ட்டு. இந்த மாதிரி மிஷின்ஸில் போகிறது வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வெயிட் ஏற்றி போடலாம். ஜிம்முக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னங்க பயம், உங்கள் பாட்டில் வெயிட்டை போட்டு அடிக்க, எவ்வளோ வெயிட் போகுது அவ்வளோ வெயிட்டு. இந்த மிஷினை பற்றி ஒரு சில ஆட்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மிஷின் வந்து உங்கள் ஜிம்மில் இருக்குன்னா மஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த மிஷின் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் தம்ஸ்அப் போட்டேன்னு பக்கத்தில் உள்ள ஒரு அண்ணன் வந்து தம்ஸ்அப் போட்டு விளாண்டுட்டுருக்காரு. இந்த மிஷின் வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காலில் வந்து தனியாக ஒரு மசில் வளர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ லிஜெண்ட் ஒன்லி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது என்னவோ தெரில, இந்த மிஷினில் போடும்போது மட்டும் காலை அங்கங்கே பிடிக்கும். இப்போ பைக்கில் ஏற தெரியாமல் மேரி உட்காந்தோன்னா சைடில் கால் பிடிக்கும்ல, அந்த மாதிரி பிடிக்கும். நானும் சரி ஃபார்ம் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் எப்படி மாற்றி போட்டாலும் சரி எப்படினாலுமே பிடிக்க தான் செய்யும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. நானும் சீட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், பின்னாடி சீட்டை போட்டு பார்த்துட்டேன், முன்னாடி சீட்டை போட்டு பார்த்துட்டேன், எதுவுமே செட் ஆகிற மாதிரி தெரில. ஸோ கொஞ்சமாக ஒர்க் அவுட் வந்து அதில் போட்டுட்டு அடுத்தது கிளம்பியாச்சு. எவ்வளோ முக்கினாலும் ஆயுதம் வருதே தவிர ஃபார்ம் வர மாட்டேங்குது. தெரிஞ்சு போச்சு சரிப்பட்டு வராதுன்ட்டு உடனே அங்கேருந்து அப்படியே கிளம்பி அடுத்த மெத்தடு போனோம்னாக்கா காஃப் ரைசஸ் வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா 2 கால்லையுமே போடுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்குது, காஃப் ரைஸ்லாம் பண்ணியிருக்கேன் முன்ன பின்ன அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுறதுனா சிங்கிள் லெக் ரைசஸ். இந்த மாதிரி ஒரு லெக் ரைசஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்துமே இன்க்ரீஸ் ஆகுறது வந்து உங்களுக்கு தெரியும். இது நீங்கள் அவ்வளோக்கா ஓவர் ரோட் பண்ணலாம் கிடையாது. ஒவ்வொரு பக்கமும் 10 kg போட்டாலே போதும். அவ்வளோதான். காலைக்கு பொங்கல், பால் காய்ச்சாச்சு, பொங்கலை முடிச்சுட்டு தட்டிட வேண்டியதான். ஓகே மக்களே, பொங்கலை முடிச்சாச்சு. இப்போது அடுத்தது வந்து மிக்சிங் போடுற வேண்டியதான். நான் வந்து சாட் ஜிபிடியில் தான் பார்த்தேன், அந்தளவுக்கு பெருசான ஒன்றும் இல்லை. சாட் ஜிபிடி தான் பார்த்தேன், ஆனால் 2 நேரம் குடிக்க சொல்கிறான். இந்த இது எவ்வளோ தண்ணி சேர்க்கணும்னு தெரில, என்ன பண்ணன்னு தெரில, அடியில் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பால். ஓகேயா, இப்போ வந்து அவ்வளோதான், ஓப்பன் பண்ணி 2 தான் தெரியும். ஸ்டாண்டை வேற அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் ஜிம்மில். ஏதோ ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கான். இந்த இதுதான் பிக்க முடியல.
எல்லாத்துலேயும் வன்முறை கையாண்டா கரெக்டாக வருமா? வராது. எப்பாடா ஓகே. ஸ்கூப் உண்டு இல்லை உள்ள? பாட்டியில் கிடக்கு ஸ்கூப்பு. கத்தியை விட்டு நோண்டிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. நம்ம விளாண்ட விளையாட்டுக்கு வெளியே வர மாட்டுக்கு உள்ளே வர மாட்டுக்கு என்னங்கடா ஸ்கூப்பு தரியே. சரிச்சு எடுக்கணுமா? ஓகே, ஒரு வழியாக எடுத்தாச்சு. போதும். அப்படியே ஒட்டுது. அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிருந்தோம்னா நம்ம கையில் உள்ள அந்த ஒரு ஈரப்பதத்தெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஒட்டுது. நைஸ். ஓகே, அது என்ன பண்ணணும்? பா அவ்வளோதான், முடிச்சுட்டு கிளாஸ் பேர் வேண்டாம். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் ஆஃப்டர்நூன் வந்தோன்னா நமக்கு சண்டே ஸ்பெஷல் கறி குழம்பு ஒரு முடிச்சுட்டு திரும்ப இன்ஸ்டியூட் போகலான்னு பார்த்தா இந்த புள்ள வேறு நம்மளை பார்க்குறான். எனக்கு மனசே கேட்கல. நைட்டுக்கு வந்து எக்கு வந்து எங்கள் அம்மா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப. ஸோ வந்து இன்னைக்கு மீன், வெளியே மீன் வாங்கிட்டு இருந்தாச்சு. ஹாஸ்டலில் தோசை. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா சாட் ஜிபிடி வந்து பார்த்தேன். நான் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தேன். சாட் ஜிபிடியில் என்ன போட்டிருந்தாங்கன்னா 2 நேரம் வந்து இந்த ஸ்கூப் வந்து குடிக்கும், வெயிட் கெயின் வந்து 2 நேரம் குடி, ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பால் வாங்க போனால் பால் இல்லை. இதுக்காக தோற்று போவானா? ஹாட் வாட்டர் நம்ம வந்து தண்ணிலையுமே கலந்து குடிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து பாலில் கலந்து குடித்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கால்சியம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மினரல்ஸு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அவ்வளோதான் 2 வித்தியாசம். இல்லை பொங்குது. ஓகே மக்களே, இப்போ என்னென்னா இன்னைக்கு ஒரு நாள் ஏதாவது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் தண்ணி வந்து அவ்வளோவா குடிக்கல. ஒரு 2-2.5 லிட்டர் தான் குடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். தண்ணி இவ்வளோ இது எடுக்கிறோம், கிரியேட்டின் எடுக்கிறோம், ஸ்பைருலாம் எடுக்கிறோம். அது போகையுமே நம்ம வந்து இந்த ப்ரோட்டீன் கிட்டலாம் எடுக்கணும்னா கிட்னி சட்னி ஆயிரும். ஸோ வந்து தண்ணி மட்டும் உணவு குடிக்கணும். இன்னும் வரப்போகிறதில் தண்ணி உணவு குடிச்சிடும். ஓகே மக்களே, தூங்குங்க. பை பாய், குட் நைட். அப்புறம் டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா பாலில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு வந்து அதிகமாக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்வீட்டு கம்மியாக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி 2க்கு பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரில.